अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णो श्रयामुनं रामं पद्माक्षणाथषटजित्सेनेश रमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமிழ் தூப்புல் திருவேங்கடவன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே. திருமகள் லக்ஷ்மி பிராட்டி உகக்கும் வழியா அவதரித்து வாழ்ந்தவர் அப்படின்னு அர்த்தம். உகக்க வந்தோன் வாழியே. இப்படி சுவாமி தேசிகனை கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கணும், சேவிக்கணும், நாம் அனுபவிக்கணும். அதுக்கு முன்ன முன்னுரையாக சில விஷயங்களை பார்க்கணும். இதை போல் சுவாமி தேசிகன் இப்போ கடைசியாக இருக்கக்கூடியவர். பூர்வாச்சாரியாலாம் இருந்திருக்கா. சையந்தைஹி ஏககண்டைஹி தது அனுகுண மனு வியாச முக்கியோக்திபிகி அப்படின்லாம் இருந்து ஆழ்வார் ஆச்சாரியார் இப்படிலாம் இருந்திருக்கா. இப்போ ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அப்புறம் சுவாமி தேசிகன், இன்னும் மற்றுள்ள ஆச்சாரியர்கள் ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அப்புறம் 74 சிம்மாசனாதிகள் வழித்தோன்றல்கள்லாம் இருக்கா. அந்த வழித்தோன்றல்களில் சுவாமி தேசிகன் எழுந்தருளிருக்கார் பிரசித்தமாக. ஏன் சுவாமி தேசிகனுக்கு இது வந்தது அப்படின்றத இது பண்ணணும். ஒவ்வொரு ஆச்சாரியாளுக்கு ஒவ்வொரு கால விசேஷத்தில் அதை இது பண்ணுறார். சரி, இப்போது சுவாமி தேசிகன் என்ன சாதித்தார் அப்படின்னு சொன்னால், நேற்று ஒரு இதுவாக பார்த்தோம். ஆளவந்தார் என்ன சாதிச்சாரோ, யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ त्वत्वल्लभोऽपि प्रभुः नालं मातु मियत्तया நிரவதி நித்யானுகூலம் ஸ்வதா அப்படின்னு உன்னுடைய பெருமையை உன்னுடைய நாயகனால் கூட அளக்க முடியாதுன்னு சொன்னார். தேவி துவன் மகிமாவதிர்ன ஹரிணானாபி துவயா ஞாயத்தே. அவனாலேயும் அறிய முடியாது, ஹரியினாலேயும் ஒன்னாலேயும் அறிய முடியாது உன்னுடைய பெருமையை அப்படின்னு கூறத்தாழ்வார் சொன்னார். பாஷ்யக்காரர் எம்பெருமானு சொன்னவிடமெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டான்னு சொல்லிவிட்டார். அதனால பட்டர் ததந்தர்பாவாத்து துவாம் ந பிரதக் அபிதத்தே ஸ்ருதிரபி அப்படின்னு பட்டர் சொன்னார். இந்த பாஷ்யக்காரருடைய வார்த்தையாக சொல்கிறத ஆச்சானுடைய பரம்பரையில் வந்த கிடாம்பி தான் அப்புள்ளார் திருவடி தான் சுவாமி தேசிகன். ஆச்சான் கிட்ட யார் கேட்டா அப்படின்னா, பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர், வேதாந்தியா இருந்த அத்வைத்தி அந்த மாதிரி இருந்த ஒரு பெரிய வித்வானை பட்டர் ஆட்கொண்டு அவர் பட்டருக்கு சிஷ்யராக வந்தா விட்டு, அந்த பட்டருடைய திருவடியாக இருக்கக்கூடிய நஞ்சியர் இவரிடத்துல கேட்டு ஆச்சான் பக்கத்தில் கேட்டு வெளியில் அதை பிரசித்தமாக்கினார் அப்படின்னு இருக்கு. அந்த பட்டரும் ததந்தர்பாவா துவாம் ந பிரதக் அபிதத்தே ஸ்ருதிரபி, ஏதோ ஆச்சான் கிட்ட கேட்டது தான் இந்த மதம்னு இல்லை, பட்டரும் அந்த மதத்தில் தான் அப்படி இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிறது தான் சுவாமி தேசிகன் மானாதீத பிரதித விபவாம்னு சொன்னார். இன்னும் நிறைய சொல்லிருக்கார் ஸ்ரீஸ்துதியில், அதெல்லாம் அப்புறம் நான் மேலே பார்க்கலாம். சரி, இப்படி இதிலிருந்து என்ன தேர்றதுன்னா, எம்பெருமானை போல பிராட்டியும் இருக்கா அப்படின்னு இது ஒரு முன்னுரை மாதிரி தான் சொல்கிறேன்.
எம்பெருமானவுக்கு என்னென்ன குணங்கள் உண்டோ அது மொத்தம் பிராட்டிக்கு உண்டு அப்படின்றது. அதனால்தான் ஆள வந்தார் 4 ஸ்லோகம் சாய்ச்சார் 4 அத்தியாயத்துக்கு அப்படின்னு. 4 அத்தியாயத்தினால எம்பெருமான் பிரதிபாதிக்கப்படுறானே அதை 4 ஸ்லோகத்தினால சாய்ச்சார் அப்படின்ற வரையில் நேற்று பார்த்தோம். இப்போ இதில் எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தேகம் வருது, இப்போ தேசிக சம்பிரதாயத்தில் இருக்கவாளை தவிர மற்றவா எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, பிராட்டிக்கு பிரம்மத்துவம் உண்டா? அது எப்படி இருக்க முடியும்? ஒன்று தானே இருந்ததுன்னு ஸ்ருதி சொல்கிறது, 2 இல்லவே இல்லை. இந்த சிருஷ்டி காலத்துக்கு முன்னே இருக்கிற பிரளய காலத்தில் ஒன்று தான் இருந்தது, 2 இல்லை. ஒன்றுன்னு மாத்திரம் இல்லை, ஒன்றே இருந்ததுன்னு சொல்கிறது. அது ஒன்றேன்னு சொன்னது ஏவகாரத்தை சொன்னது மாத்திரம் இல்லை, 2வது இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்படின்லாம் சொல்கிற இது வருது. அப்படி இருக்கே பிராட்டிக்கு எப்படி பிரம்மத்துவம் உண்டு? அதே போல் எது காரணமாக இருக்கோ அதை தான் தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்குது மோட்சத்துக்கு. தியானம்ன்றது நம் போல்வாருக்கு சரணாகதி வச்சுப்போம். இப்போ அதில் ரொம்ப அந்த தியானம்ன்றது சரணாகதி. அப்போது இந்த தியானம் பண்ணுறத எப்படி காரணத்தை தானே பண்ணணும்னு சொல்லிருக்கு. அந்த காரணம் தானே பிரம்மம், அது ஒன்றுன்னு சொல்லியிருக்கு. அதனால் உபாயமாகவும் தியானம் எதுக்கு? உபாயம் தானே, நாம் பெறக்கூடிய பலனுக்கு. அந்த சம்சாரத்துலேருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போகிறதுக்கு உண்டான இது அதான் பலன். அந்த பலனுக்கு உபாயம் தியானம். அந்த தியானம் காரணனை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதுனால அந்த காரணன்றது பிரம்மம், அது ஒன்று தான்றதுனால அப்போ பிராட்டி உபாயத்தில் கிடையாது, பிராட்டிக்கு உபாயத்துவம் கிடையாது அப்படின்னு மருள் கொள்கிறான். என்ன கிடையாது? பிரம்மத்துவம் கிடையாது, அதான் காரணத்துவம் கிடையாது. காரணத்துவம் இல்லாதனால பிராட்டிக்கு உபாயத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ காரணத்துவம் இப்போ சிருஷ்டி பண்ணாக்கா காரணமாக இருக்கிறது தானே அப்புறம் சிருஷ்டி ஆகுது. அந்த சிருஷ்டி பண்ணாக்கா உடனே அந்த சிருஷ்டியில் என்ன பண்ணுறான்? பெருமாள் உள் புகுந்து நாமரூப வியாக்கரணம் பண்ணுறான். ஒன்றும் இல்லாத போது என்ன ஜீவர்களுக்கெல்லாம் உருவம் பேரெலாம் சிருஷ்டி காலத்தில் கொடுக்குறான். அது எப்படி பண்ணுறான்? பெருமாள் அந்த ஜீவனோட அந்த உள்ள புகுந்து தான் உருவமும் பேரும் அதுக்கு வருது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆடு மாடு மனுஷன் கோவிந்தன் கோபாலன் லக்ஷ்மி அப்படின்னு இந்திரன் சந்திரன். அப்போது அதனால் இந்த உள் புகுந்து பண்ணுற இது இருக்குதே, அந்த பிரவேசம் பண்ணுறது அவளுக்கு கிடையாது. யாருக்கு? லக்ஷ்மிக்கு கிடையாது, பிராட்டிக்கு கிடையாது. அப்படி உருவம் பேரும் கொடுக்கல அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ளே ஒரு மரத்தை தான், ஒரு மரத்தில் 2 பட்சி உட்கார்ந்துருக்குது. ஒரு பட்சி கர்ம பலனை அனுபவிக்கிறது, ஒரு பட்சி அதை ஒன்றுமே இல்லாத அதை பார்த்துட்டு அப்படியே இருக்குது, அதுக்கு சம்பந்தம் இல்லாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதனால் உள்ளுக்குள்ளே உருவம் பேரும் கொடுக்கறதுக்கு இல்லை, அந்த பிரவேசம் இல்லை. அந்த ஜீவனோட எப்பவுமே அந்த பிரம்மம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. 2 பட்சி ஒரு மரத்தில் உட்காந்துருக்குது, ஒன்று கர்ம பலனை பூஜிக்கிறது, இன்னொன்று கர்ம பலன் அதெல்லாம் பூஜிக்காத பாட்டுக்கு அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சுற்றி சொல்கிறது. எப்பவும் உள்ளுக்குள்ளே உரையிறது அப்படி. அப்போது அதனால் அப்போது
அந்த தன்மை உள்ளுக்குள்ளே இருக்கிற தன்மை பிராட்டி கிடையாது. அப்படி பிராட்டிக்கு அது மாதிரி இல்லாதனால பெருமாள் தான் எங்கேயும் விபுவாக இருக்கானே தவிர, எல்லா இடத்துலையும் பறந்துருக்கானே தவிர பிராட்டிக்கு விபுத்துவம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் உள்ள புகுறான்னு சொன்னால், உள்ள புகுந்து இந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னால், இவன் தான் நாமரூப வியாக்கரணத்துக்கே பிராட்டிக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா எல்லாம் ஒன்றுன்னு தானே சொல்லிடுதாங்க, அந்த காரணமான வசதி. அதனால் பிராட்டி எங்கும் பறந்தில்லை, விபு இல்லவோ அணுதான். விபு இல்லைன்னா விட்டு அது வர வேண்டியது தான். விபு இல்லைன்னா அடுத்தது ஜீவன்னா அணுதான். அப்போது பிராட்டிக்கு இந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்கிறாளே, அப்போ ஈஸ்வரன் எங்கும் பறந்து விபுவாக இருக்கான் அப்படின்றதுனால அவன் ஈஸ்வரனாக இருக்கான், எல்லாத்தையும் நியமிக்கிறவனாக இருக்கான், எல்லா உள்ளேயும் புகுந்து ஆள்றவனாக இருக்கான். அப்போது பிராட்டிக்கு அந்த ஈஸ்வரி அப்படின்ற ஈஸ்வரத்துவம் அப்படின்ற தன்மை இல்லை. எம்பெருமான் மாத்திரம்தான் ஈஸ்வரன், பிராட்டி ஈஸ்வரி இல்லை. ஈஸ்வரி இல்லைன்னா ஆளக்கூடியவள் இல்லைன்னு அர்த்தம். ஈஸ்வரின்னு சொல்கிறோமே அப்படின்னா அது எப்படின்னா ஈஸ்வரனுடைய பத்னி ஈஸ்வரி. ஜனாதிபதி இருக்கார், அவர் முதல் குடிமகன். ஜனாதிபதியினுடைய பத்னிக்கும் துல்லிய ஸ்டேட்டஸில் இது பண்ணுறா. ஆனால் அவளை முதல் குடிமகள்னு சொல்லுவாளோ கிடையாது. அவள் ஜனாதிபதியினுடைய பத்னி, அதனால் அவளுக்கு மரியாதை கொடுக்குறா. ஜனாதிபதிக்கு என்ன மரியாதை கொடுக்குறாளோ அந்த மரியாதையெல்லாம் அவள் முதல் குடிமகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அதை போல் வச்சுக்கோங்களேன். ராஜாவினுடைய பத்னி ராணி, இவ ஆள்றதுனால ராணி இல்லை அப்படின்ற மாதிரி, அதனால் இவ ஆளக்கூடியவள் இல்லை பிராட்டி அப்படின்னு இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் வருது. இதனால் இதுதான் சரி போலையும் தோன்றது. ஏன்னா ஸ்ருதிகள்லாம் அப்படி தான் சொல்கிறது, அதனால் இதுதான் சரி அப்படின்னு தோன்றது பொதுவில். அப்படி தோணினா அது சரியா அப்படின்னு சொன்னால், இப்போது இத்தனை பேர் சுவாமி தேசிகன் எல்லாமே பிராட்டிக்கு உண்டுன்னு சொல்கிறார். எல்லாமே பிராட்டிக்கு உண்டுன்னு சொல்கிறார். மற்றவாளுக்கெல்லாம் சொல்கிறாருன்னா என்ன, பெரியவாள்லாம் சொல்லிருக்கிறது அடியுத்தி அவர் சுவாமி தேசிகன் சொல்கிறார். மற்றவாள்லாம் அதில் சங்கை கொள்கிறார். ஏன்னா ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சங்கை கொள்கிறார். இப்போ இதனால் என்ன தேர்றதுன்னா, ஆளவந்தார், பாஷ்யக்கார், கூரத்தாழ்வான், பட்டர், இவா எல்லாருக்கும் விரோதமாக போகிறது. எல்லாரும் சொன்னதுக்கும் பிராட்டிக்கு இதெல்லாம் இல்லைன்னு சொன்னாக்கா. ஏன்னா அளவிட முடியாது உன்னுடைய பெருமையே. யாரால? என்னால் இல்லை, ஒன்னால் இல்லை, நம்ம போல்வாரால் சொல்லலை. ஹரிணானாபி த்வயா ஜ்ஞாயத்தே, பெருமாளாலையும் முடியாது, ஒன்னாலையும் முடியாதுமான அவளை பார்த்தே அப்படி சொல்லிவிட்டதுனால நாம் பிராட்டிக்கு பிரம்மத்துவம் இல்லை, உபாயத்துவம் இல்லை, அந்த பிரவேசத்துவம் இல்லை, விபுத்துவம் இல்லை இப்படின்னு நாம் சொன்னோன்னா, எப்போ இல்லைன்னு சொல்கிறோமோ நம்மால் அளவிட முடியறது அப்படின்னு அர்த்தம். நாம் ஒருத்தருக்கு ஒரு இடத்துல ஒரு வஸ்து இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல நாம் அதை பற்றி நாம் நன்னா தெரிஞ்சுட்டு அதை அளவிடுறோம்னு அர்த்தம். அப்போ பிராட்டியினுடைய குணத்தை அளவிடக்கூடிய தன்மை நமக்கு வந்துட்டுதான் நாம் ஏறிட்டுக்கிறோம். எந்த ஆச்சாரியாள்லாம்
அவ பெருமையை பெருமாளாலேயே அளவிட முடியாது அப்படின்னு சொன்னாலோ அந்த பரம்பரையில் வந்த நாம், ஸ்ருதி என்ன வேணால் சொல்லட்டும், எது வேணால் சொல்லட்டும், அந்த பரம்பரையில் வந்த நாம் அந்த ஆச்சாரியாளுக்கெல்லாம் விரோதமாக நாம் சொல்கிறோம். அந்த ஆச்சாரியால நாம் அதில் வழி அவ சொன்னபடி நாம் நிற்கலை அப்படின்ற நமக்கு தோஷம் கட்டாயம் இருக்குது. இதை நன்னா தெரிஞ்சுக்கணும். எப்போ பிராட்டிக்கு நாம் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டோமோ அப்போது அவள்லாம் சொன்னதுக்கு விரோதமாக நாம் சொல்கிறோம் அப்படின்னா நாம் அவளை அடியொத்தி நடக்கிறவாள் இல்லை அப்படின்னு ஆயிடும். எங்கே ஆளவந்தார் தொட்டே, ஆளவந்தாருக்கு முன்ன ஆளவந்தார் நாதமுனிகள். நாதமுனிகளுக்கு ஏன்னா நாதமுனிகள் இந்த இதெல்லாம் கொடுன்னு சொல்லிவிட்டு உய்ய கொண்டாருட்டு சொல்லி மணக்கால் நம்பி அவர்லாம் கொடுத்துருக்கார். ஆனால் நாதமுனி யார்? நம்மாழ்வார். யோக தசையில் நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தை பெற்றவர். அவர் எப்படி யோக தசையில் நம்மாழ்வாருக்கு விஸ்வக்சேனன் சொல்லியிருக்கார். விஸ்வக்சேனுக்கு பிராட்டி. இப்படி அதான் ஓரான் ஓர் வழியான சம்பிரதாயத்துக்கு விரோதியாக நாம் இருக்கோம். அந்த சம்பிரதாயத்தை அடியொத்தி நாம் நடக்காதவாளா ஆறோம் அப்படின்ற முதல் தோஷம் வரும். அதை நன்னா புரிஞ்சுக்கணும். நாமெல்லாம் தேசிகனுடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளாக இருக்கிற நாம் இந்த மாதிரி சொல்லக்கூடியவாள் இருக்காளே, அப்போ அதெல்லாம் தப்பா? அவள் சொல்கிறாளே, நன்னா பறக்க சொல்கிறாளே, இந்த காரணங்கள்லாம் சொல்கிறாளே, இல்லாததுக்கு உண்டான காரணங்கள்லாம் அப்படின்னா எந்த காரணம் எதுவானா இருக்கட்டும், அந்த பெரியவாளை நாம ஆச்சாரிய பரம்பரையில் இருக்கவாளை தான் நாம எடுத்துக்கல, அவளுடைய உபதேசத்தை நாம உபேட்சை பண்ணுறோம், ஆதரிக்கலை அப்படின்னு ஆயிடும். அதனால் அந்த சம்பிரதாய நிஷ்டால் நாம் இல்லை அப்படின்ற தோஷத்தை நாமே ஏறிட்டுக்கிறோம் அப்படின்றது நன்னா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அளவிட முடியாதுன்னு சொன்னால் சரி இது உண்டா? அப்போது பிரம்மத்துவம் தெரியல, எனக்கு தெரியல, இருக்கும். ஏன்னா அளவிட முடியாதுன்னு சொல்லிருக்கா, அப்போ இருக்கும் தான் அர்த்தம். முயல் கொம்பு உண்டா அப்படின்னா அது இல்லை. அதனால் அதே மாதிரி தான் பிராட்டிக்கும் அது இல்லைன்னு சொல்லலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, அப்போ முயல் கொம்பு உண்டான்னா பிராட்டிக்கிட்ட முயல் கொம்பு வச்சுட்டுருக்காளா அப்படின்னா முயல் கொம்பு வச்சுட்டு இல்லை பிராட்டின்னு சொல்லலாம். ஏன்? முயல் கொம்புன்ற வஸ்துவே இல்லை, கிடையாது. முயல் கொம்புன்ற வஸ்துவே இல்லை. ஆகாசத்தாமரை பிராட்டி கையில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆகாசத்தாமரைன்ற பிராட்டி கையில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆகாசத்தாமரைன்ற ஒரு வஸ்துவே இல்லை. அதை போல பிராட்டியின் இடத்துல ஆகாசத்தாமரை இல்லை, முயல் கொம்பு இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இத்தையும் சொல்லலாமா? பிரம்மத்துவம் இல்லை, விபுத்துவம் இல்லை, உபாயத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லலாமா? அப்போ அது மாதிரி சொல்லலாமே. அப்படின்னு சொன்னால் பிரம்மத்துவம்ன்ற ஒன்றும் இன்னொரு இடத்துல இருக்குது. ஆகாசத்தாமரைன்றது எங்கேயுமே இல்லை, முயல் கொம்புன்றது எங்கேயுமே இல்லை. அதனால் பிராட்டி கையில் முயல் கொம்பு இருக்குது அப்படின்னு சொல்லணுமா? இல்லை, எனக்கு தெரியாது, ஆனால் இருக்குதான் இருக்கும். ஏன்னா அவகிட்ட அவளை அளக்கவே முடியாதுன்னு சொல்லிருக்கு. ஆனால் முயல் கொம்பு அவகிட்ட இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமாக சொல்லாமான்னா, முயல் கொம்புன்றது ஜெகத் சிருஷ்டியில் எதுவுமே கிடையவே கிடையாது. ஆகாசத்தாமரைன்றது கிடையவே கிடையாது. அதனால் இல்லைன்னு அது சொல்லலாம், பிராட்டியின் இடத்துல இல்லைன்னு. அது மாதிரி பிரம்மத்துவத்தை இல்லைன்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, பிரம்மத்துவம் அப்படின்னு ஒன்று ஒருத்தர்கிட்ட இருக்குது, பெருமாள் இடத்துல இருக்குது. விபுத்துவம், விபுவாக இருக்கக்கூடிய தன்மை பெருமாள் இடத்துல இருக்குது. இல்லாத வஸ்துவை தான் இல்லைன்னு சொல்லலாமே தவிர வேற ஒரு இடத்துல இருக்கிற விஷயத்தை பிராட்டியின் இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நம்ம அளவிட்டது ஆகிடும் இந்த இதை. அதனால் நாம்
பிராட்டியினுடைய தன்மையை சரி. ஏன் சுவாமி இவ்வளோ தூரம் ஸ்தோத்திரமாக ஏதோ சொல்கிறார்? ஒருத்தன் உப்பு இல்லாத கலங்கஞ்சி குடிக்கிறான், இவனுக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறான், அது ஸ்தோத்திரம். அந்த மாதிரி பெருமாளோட கூட இவ பிராட்டியாக இருக்கிறதுனால ஏதோ ஸ்தோத்திரபரமாக சொன்னா, அதை போய் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா? அதனால் அது ஸ்தோத்திரபரம்னு சொல்லி அதை விட்டுடலாமே அப்படின்னு சொல்லலாமான்னா, எல்லாருமா ஸ்தோத்திரபரமா ஆச்சாரியெல்லாம் ஆள வந்தார், பாஷ்யக்கார், பட்டர், கூறத்தாழ்வார், இப்படி எல்லாரும் ஒரே மாதிரி ஸ்தோத்திரபரமாக சொல்கிறாளா? அவள்லாம் பிரமாணத்தை அப்படின்னா பிரமாணத்தை அனுசரித்து சொல்கிறான். வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது என்ன, இதெல்லாம் புராணாதிகள்லாம் கொண்டு தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்குது. இதிகாச புராணாபியாம் வேதம் சம உபபிரமே அப்படின்னு அதெல்லாம் கொண்டு தான் அவள் தீர்மானம் பண்ணியிருக்கா. அதனால் வேதத்தில் ஒன்றுன்னு தானே சொல்லியிருக்குது. அப்படின்னா அந்த ஒன்றுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத வேதத்தை கொண்டு தான் தீர்மானம் பண்ணியிருக்கா. பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்த ஒன்று, மிதுனமான ஒன்று, தம்பதியான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் அவள்லாம் வெறும் ஸ்தோத்திரபரமாக சொன்னால் அதனால் இது இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லாரும் பேசித்தே பேசும் ஏககண்டர்கள் நம்ம ஆச்சாரியாலாம் அப்படின்னு சொல்லினா போறாது. அந்த மாதிரி அவள் சொன்னதை நாம் அனுவர்த்திச்சு நடக்கணும். நாம் அதுக்கு மாறுதலாக பேசிட்டு ஆச்சாரியெல்லாம் பேசிட்டே பேசினவா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை, நீ எப்படி இருக்க அதுக்கு மாறுதலாக இருக்க அப்படின்னு போகக்கூடாது. அதனால தான் சுவாமி தேசிகன் வரச்சே சொல்லுவோம் எல்லாத்தையும், பிரமாண சரணராய் போருகின்றோம், தர்க்க பாண்டியத்தினால் எதுவானாலும் சாதிக்க வல்லராய் இருக்க செய்தே நாம் பிரமாண சரணராய் போருகின்றோம் அப்படின்னு சொல்கிறேன். பிரமாணம் நான் தர்க்கம் பண்ணி எதை வேணாலும் ஸ்தாபிப்பேன், இருக்குதுன்னு நீ சொன்னேன்னா நான் இல்லைன்னு ஸ்தாபிப்பேன், நீ இல்லைன்னு சொன்னேன்னா நான் அது இருக்குதுன்னு ஸ்தாபிப்பேன், என்னால் முடியும். ஆனால் பிரமாண சரணராய் போருகின்றோம் அப்படின்னு சாய்க்கிறேன். அதனால் இப்படியெல்லாம் சொல்லிருக்கிறதுனால இந்த சிபாஷ்யக்காரர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இந்த சம்பிரதாயத்தில் இந்த மாதிரியான பிராட்டி விஷயத்தில் ஏகப்பட்ட அபிப்பிராயம் வந்துடுச்சு. அதனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று அவளுக்கு தெரிஞ்சதை சொல்லி பண்ணத்தினால அந்த சமயத்தில் சுவாமி தேசிகன் பிராட்டிக்கு சர்வமும் எம்பெருமானை போல உண்டு தான், எம்பெருமானை சொன்ன இடங்களெல்லாம் பிராட்டியும் சொல்லித்தாம்னு ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒரு வார்த்தையில் சொன்னதை எல்லாத்துக்கும் பிரமாண பிரசாரமாக இல்லை, பாஷ்யக்காரர் அந்த பிரமாணத்தெல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன், அது சூக்ஷ்மமாக அந்த இடத்துல ஒரு வார்த்தையாக சொன்னார். அந்த பிரமாணங்கள்லாம் கொண்டு சுவாமி தேசிகன் சாதிச்சது ஸ்தாபித்ததுனால கஞ்ச திருமங்கயுக வந்தோன் வாழியே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்வதந்திர ஸ்வதந்திரன்னு பிராட்டி அந்த உகக்க அதனால தான் கொடுத்துருக்கா. அந்த சுவாமியுடைய சர்வதந்திர ஸ்வதந்திரர் அப்படின்னு. அதனால் இப்போது ஒன்றை நாம் சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும், பிராட்டிக்கு இது இல்லை அது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்கிறது நாம் அளவிடுறவனா ஆயிடுவோம். பிராட்டியினுடைய பெருமையை அளவுகோல் வச்சு அளக்கிறவனா ஆயிடுவோம், அது ரொம்ப தப்பு. அதனால் என்னதான் இருந்தாலும் மற்றவர்கள் என்ன பிரமாணங்கள் சொல்லி எதுவோ, ஏன்னா நமக்கு ரொம்ப தெரியாது. அதனால் இப்போ லோகத்தில் தெரிஞ்சவர்கள் நன்னா உபன்யாசாதிகள் பண்ணால் அதை கேட்டு துளி கூட மயக்கம் கலக்கமே வரக்கூடாது.
அப்படி வந்துடுத்தோம்னா நாம் தேசிக சம்பிரதாயத்துலேருந்து, தேசிக சம்பிரதாயம் இல்லை, அதாவது ஓரான் ஒரு வழியாக பெருமாள்லேருந்து அத்தியாபி வர சம்பிரதாயத்துலேருந்து நாம் நழுவிட்டோம்னு அர்த்தம். சரி, இப்போது அது எப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். வேதத்தையே ஒத்துக்காத புத்த மதம், ஜெயின மதமெல்லாம் இருக்குது. லோகத்தில் பரவலையா? அந்த மதமெல்லாம் பரவலை, நன்னா பரவி இருக்கே. அப்படின்னா அவ்வளோ பேர் அதை ஏற்றுருக்காளே, அப்போ அந்த மதமெல்லாம் உபயோகப்படுத்தமா? இப்போ அப்போ அந்த மதம் பின்னால் போகலாமா நாமோ? புத்தனாவோ ஜெயினாவோ? சாச்சா, அது ரொம்ப பெருமாளையே ஒத்துக்காது சுவாமி, வேதத்தையே ஒத்துக்காது, நாம் அந்த மாதிரி பண்ணலாமா சுவாமி அப்படின்னு சொன்னால், வேதத்தை ஒத்துக்கிறோம். அத்வைத மதம் இருக்குது. அத்வைத மதம் உலகம் மொத்தம் பரவி இருக்குது. அவள் வேதத்தை தான் ஒத்து சொல்கிறா. இதே பிரம்மசூத்திரத்துக்கு தான் அவள் வியாக்கியானம் பண்ணிருக்கா. இதே சகஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கா. இதே உபநிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கா. கீதைக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கா. அப்போது பிரம்மம் ஒன்று தான், மீதி எல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாளே. பொய்ன்னா நாமும் பொய், நாம் பண்ணுற கர்மா பொய், எல்லாமே பொய் அப்படின்னு சொல்கிறாளே. நாம் என்ன சொல்கிறோம்? எல்லா கர்மாவும் பண்ண, ஆனால் பொய்ன்னு சொல்லிட்டு அந்த கர்மாவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டும். நாம் என்ன பண்ணுறோம்? பகவத்கீதை பண்ணோம். இப்போது அவ்வளோ தூரம் சொல்லி அந்த மதம் பெருசாக பரவி இருக்கா. அது முன்னால் போகலாமா? அது போலத்தான் பிராட்டி என்ன, அவளுக்கெல்லாம் இந்த நாராயணன்றது தெரியல. எல்லா தேவத்தையோட கூட நாராயணையும் ஒரு தேவத்தை துல்லியமா அப்படி நினைக்கிறாவா. யாரு? அத்வைத்திகள்லாம். ஆனால் ஏன் சத்துன்னு தான் சொல்லிருக்கு, பிரம்மம் தான் சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே அவள் போகலை. ஆத்மான்னு சொல்லிருக்கு, அதையும் கூட ஒரு மாதிரி ஒத்துக்கிறா, இல்லைன்னு சொல்லலை. ஆத்மான்னா, ஆனால் அதுக்கு மேலே அதுக்கு இது உண்டு அது உண்டுன்றதெல்லாம் அவள் ஒத்துக்கிறதுக்கு முடியலை. நாராயணன் அப்படின்னு வந்ததுன்னா அவளை அந்த நாராயணனை எட்ட முடியல. நாம நாராயணன்றது எட்டியிருக்கோம். அப்போ நாராயணன்ற வரையில் எட்டியிருக்கோம். ஆனால் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன்றத நாராயணன் வரையில் எட்டின பாஷ்யக்காரர் சம்பிரதாயத்தில் அவளுக்கு ஒரு சாரா இருக்கு, அதுக்கு மேலே எட்ட முடியல. ஸ்ரீமன் நாராயணன் பாஷ்யக்காரர்லாம் சொல்லியிருந்தா கூட அதை தேசிகந்தான் அத்தனா சாய்க்கிறார். ஸ்ரீமான் நாராயணோ நப்பதி அகில தனு முக்திதோ முக்த போக்கியா அப்படின்னு. அதனால நாம் என்னன்னா, என்ன சுவாமி அதெல்லாம் தப்பா, அவள் சொல்கிறதெல்லாம் தப்பா, இவா சொல்கிறதெல்லாம் தப்பான்னா அத்வைத்தி சொல்கிறது தப்பா? அவள் எப்படி ஸ்தாபிச்சிருக்கா? அது எவ்வளோ சாக்கா உபசாகமாக பரவி இருக்குது. அந்த அத்வைத்துக்கு முன்ன ஜெயின மதம் புத்த மதம்லாம் எப்படி பரவி இருக்குது, சார்வாக மதம் எப்படி பரவி இருக்குது. அதே மாதிரி இப்போது இதர சார்வாக மதத்தை போல் இருக்கக்கூடிய ஜெயின புத்த மதங்களை போல் இருக்கக்கூடிய என்ன முஸ்லீம் மதம் என்ன, கிறிஸ்துவ மதம் என்ன, அதெல்லாம் எப்படி பரவி இருக்கு அப்படின்னு கேட்டு அதில் போனால் எப்படியோ அதே துல்லியம்தான் இதில் போனால். வெறும் நாராயணனை மாத்திரம் ஒத்துண்டு பிராட்டிக்கு பிரம்மத்துவம் இல்லை, உபாயத்துவம் இல்லை, விபூத்துவம் இல்லை, அந்த பிரவேசத்துவம் இல்லை, ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய தன்மை இல்லை இப்படின்னு சொன்னோன்னா இது இப்படி தான். அதனால் இதை மேலே இதோ முன்னுரையாக கொஞ்சம் பார்த்தோம். இதுக்கு மேலே எப்படி சாதிக்கிறார் சுவாமி தேசிகன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தோரவே நமः. ஆதிவன்ஷோபாதீனதிவர்யான் பஜனிஷம் ஸ்ரீரங்கபூர்வசரதி ஈசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சம்சலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.